வந்துச்சு, ரொம்ப கோவமா வந்தது. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அவங்களா குட் பேட் அக்லிக்காக வெயிட் பண்ணலாம்னு சொல்றேன். அஜித் சார் ஏகேவை தவிர வேற யாரும் பார்க்கணும்னா எனக்கு வரல. பட் அஜித் மேன் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அஜித் மேலதான் இருக்கும். செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு, ஹேண்ட்ஸமா இருக்காரு, படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வேற டைமென்ஷன் இருக்கும். ஏன்னா அவர் அந்த காஸ்டியூம்ல பாக்குறது அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் இப்பதான் அவர் லவ் போர்ஷன்ஸே நடிக்கிறாரு. சோ அது பார்க்கவே ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. மேபி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அஜித் சார் லவ் பண்ணி பார்த்தே. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபைட் சீக்வென்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க, அது நல்லாவே தெரிஞ்சது. அஸ் தலைஃபானா எங்களுக்கு அந்த பொங்கல் டைம்ல வரலன்றது பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் மூவியோட ரெஃபரன்ஸ், ஹாலிவுட் மூவி பாக்குற மாதிரி நம்மளுக்கே ஃபீல். அவங்க பேருமே வந்துட்டு பாக்குறதுக்கு கொஞ்சம் பிளசண்டா இருந்தது. அந்த டைம்ல அந்த கார் ரேசிங் போனனால அது இன்னும் பாக்குறதுக்கு ஐ கேட்சியா இருந்தனால அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தோணல. நாலாவது சீட்ல உட்காந்து பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபுல்லாவே ஸ்டோரி ஓரியன்டட் தான், டைரக்டர்ஸ் மூவி. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு ஆஃப்டர் இன்டர்மிஷனுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அது ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் அவர் பாக்குறது, ஸ்கிரீன்ல பாக்குறதே ரொம்ப அப்படியே ஜாய்ஃபுல்லா இருக்கு. Kill them with your success, bury them with your smile. உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரேங்க. அவரோட டாமினேஷன் தான் அதிகமா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல தான் தலையோட பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் டாமினேட்டிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எழுந்து வெளிய வர மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தோணல. நாலாவது சீட்ல உட்கார்ந்து பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. நிறைய ரசிகர்களை திருப்தி படுத்தலன்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? மேபி அவங்களா குட் பேட் அக்லிக்காக வெயிட் பண்ணலாம்னு சொல்றேன். ஓகே, கார் ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் இந்த படத்துல வந்து ஒரு ஹைப்பா வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்ததுங்க. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபைட் சீக்வென்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க, அது நல்லாவே தெரிஞ்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சட்டிலா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபைட் சீக்வென்ஸ் பார்த்தோம்னா எல்லாருமே எக்ஸைட் ஆனாங்க. அது பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் மூவியோட ரெஃபரன்ஸ், ஹாலிவுட் மூவி பாக்குற மாதிரி நம்மளுக்கே ஃபீல் ஆகும். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அவருக்கு ஒரு நல்ல ரோல் தான் உண்மையாவே. மேபி in upcoming movies அவருக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன்ஸே கிடைக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா வரும். ஏன்னா நல்லா இருந்தது, மூவி நல்லா பண்ணியிருந்தாங்க. லவ் போர்ஷன்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்களே, அது எப்படி இருந்துச்சு? இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் இப்பதான் அவர் லவ் போர்ஷன்ஸே நடிக்கிறாரு. சோ அது பார்க்கவே ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. மேபி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அஜித் சார் லவ் பண்ணி பார்த்தே. எல்லாமே ஆக்ஷன் மூவிஸ், பெர்ஃபார்மன்ஸ் மூவிஸா இருக்கும்போது இதுல ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பார்க்கும்போது அவங்களோட த்ரிஷா அண்ட் அஜித் சாரோட அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் உண்மையாவே நல்லா இருந்தது, ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. அண்ட் அவங்க பேருமே வந்துட்டு பாக்குறதுக்கு கொஞ்சம் பிளசண்டா இருந்தது. அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் இருக்கு? நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல வந்து ஏகேவை தாண்டி யாரெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க? அஜித் சார் ஏகேவை தவிர வேற யாரும் பார்க்கணும்னா எனக்கு வரல. பட் அஜித் மேன் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அஜித் மேலதான் இருக்கும். பட் அவர் தாண்டின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் சார் சூப்பர் ஃபிட் அண்ட் சூப்பரா பண்ணிருக்காரு. அவருமே ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு அந்த ஃபீலிங் இருக்கு. தலஃபேன்னு சொல்றீங்க, இந்த படம் வந்து பொங்கல்ல வர வேண்டியது வராம போயிருச்சு. அப்ப எவ்வளவு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு? கோவமா வந்துச்சு, ரொம்ப கோவமா வந்தது. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வர்த் வாட்சிங் தான். மேபி ஆஃப்டர் அந்த டைம்ல அந்த கார் ரேசிங் போனனால அது இன்னும் பாக்குறதுக்கு ஐ கேட்சியா இருந்தனால. இல்ல மூவி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லா ஸ்டோரி ஓரியன்டட் மூவி தான். சூப்பரா இருந்தது. பிஜிஎம் சூப்பரா இருந்தது. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு. தலஃபேனா எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் அவர் பாக்குறது, ஸ்கிரீன்ல பாக்குறதே ரொம்ப அப்படியே ஜாய்ஃபுல்லா இருக்கு. மியூசிக்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் இருக்கு? நல்லா ஒர்க் ஆயிருக்கு. பிஜிஎம் சூப்பரா இருக்கு. எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அந்த ஃபைட் சீக்வென்ஸ் ஒரு ஆஃப்டர் இன்டர்மிஷனுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் வரும், அது ரொம்ப சூப்பரா இருந்தது. அஜித் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு, செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு, ஹேண்ட்ஸமா இருக்காரு, படம் சூப்பரா இருக்கு. காமெடிலாம் இல்ல, ஃபுல்லி ஸ்டோரி ஓரியன்டட் மூவி தான். மூவி ரொம்ப சூப்பரா இருக்கு, மாசா இருக்கு. அந்த மாதிரி எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலங்க. நான் அஜித் ஃபேன், சோ எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கிரீன் பிளே எல்லாம் எப்படி இருக்கு? ஸ்கிரீன் பிளே ஃபுல்லாவே ஸ்டோரி ஓரியன்டட் தான், டைரக்டர்ஸ் மூவி. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம எதிர்பார்த்தது தான் இந்த மூவில. ஸ்டோரி நல்ல ஸ்டோரி, நல்லா அதுல ஓகே. அதுல பாக்கிறதுக்கு பதில் இதுல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாப்பி தான். மேபி அப்படி கூட இருக்கலாம். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஓவராலா இது வந்து ஃபேமிலியும் பாக்குற மாதிரி ஒரு மூவி தான். அப்போ அஸ் தலைஃபானா எங்களுக்கு அந்த பொங்கல் டைம்ல வரலன்றது பெரிய டிசப்பாயின்மெண்ட். பட் இப்போ வந்து அந்த மூவி வந்து நம்மள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அவர் ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்ப அழகா இருந்தது. ஆமா, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பாக்குறது ரொம்ப நல்லாவே இருந்தது. குட் அண்ட் பேட் அக்லிக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க?
ரொம்பவே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அதுல வேற டைமென்ஷன்ல இருக்காரு. கண்டிப்பா வேற டைமென்ஷன் இருக்கும். ஏன்னா அவர் அந்த காஸ்டியூம்ல பாக்குறது அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு. சோ கண்டிப்பா மூவி கண்டிப்பா நல்லா இருக்கும். எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் 9 out of 10.